கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. திமுகவும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு பிரச்சாரத்தையும் அவங்களுக்கு தொடங்கிடுவாங்க. விஜயும் நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாரு, பிரச்சாரமும் தொடங்கிடுவாரு. கோட்டைக்கு போன தளபதி தெரியுமா? என்னங்க, தேர்தலில் இன்னும் நம்மலாம் ஓட்டே போடவே இல்லை, அதுக்குள்ள தேர்தல் முடிவை சொல்றீங்க? அவர் ஜெயிச்சாதானே கோட்டைக்கு போக முடியும். சோசியல் மீடியால தலைப்பு போறதுக்கு ஜெயிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போன வீடியோ வெளியே வந்தாலே போதும். எதுக்காக போனாரு, எங்க போனாரு, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தாவேக தலைவர் விஜய் கோட்டைக்கு போனார். ஆனா சட்டமன்றத்துக்கு போகல, தலைமைச் செயலகம் போயிருக்காரு. அப்படின்னா போட்டோ போட்டு கலக்குவாங்களே. விஜய் போனதே தேர்தல் கமிஷனர் சந்திக்க. அங்க போய் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற இடத்துல கரெக்டா பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுக்க போயிருக்காரு. சரிதான், அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதா சொன்னாங்களே. அது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புகார் கொடுக்கறதுக்காக டிஜிபி ஆபீஸ் போனாரு. அரசியலுக்கு அப்படின்னு வந்துட்டாலே தலைமைச் செயலகம் போகணும், டிஜிபி ஆபீஸ் போகணும், கல்யாண வீட்டுக்கு போகணும். கல்யாண வீட்டுக்கு போகணும். ஆமாங்க, எங்க ஊர் எம்எல்ஏவெல்லாம் ஊர்ல என்ன விசேஷம் நடந்தாலும் வந்துருவாங்க. மக்களோட மக்களா இருக்கணும்ல, அதான் சொன்னேன். அதிமுக பிரச்சாரம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டம் பாட்டம் குத்து டான்ஸ், கிராமிய நடனங்கள், பாட்டு கச்சேரி அப்படின்னு கலகட்டும். அதிமுக தான் 2 நாளைக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்களே. விழுப்புரத்துல வேட்பாளர் அறிமுகம் செய்யற நிகழ்ச்சியிலேயே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு தெரியுமா? நாம தான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கோமே. அது என்னமோ பிரம்மாண்டமான மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் மாலை போட்டிருக்காங்க. எடப்பாடி மாலை மரியாதையெல்லாம் முடிஞ்சதும் பழங்களை எல்லாம் மக்களுக்கு சொந்தமாயிருச்சு. அதிமுகவோட பிரச்சாரத்தை விட அதிமுகவுக்கு எதிராக நடக்கிற பிரச்சாரம் தான் அதிகமா இருக்குது. எல்லாம் திமுகவோட சதின்னு சொல்லுவாங்களே, அந்த பிரச்சாரத்தை சொல்லல. அதிமுகல சீட்டு கிடைக்காதவங்க எல்லாம் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்ல, திமுகல தான் இழுப்பறி பண்றாங்கன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் சரிதான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டு முன்னாடி அதிமுக நிர்வாகிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்ல முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டு முன்னாடியும் போராட்டம் நடந்துச்சு. நான் வேட்பாளரும் தொகுதி ஃபுல்லா செவுத்துல எழுதிருக்கு. நாமக்கல் பாருங்க, செவுத்துல எழுதிருக்கு. நீ பொதுச்சாளர் கமெண்ட் பண்ணி கட்சி விட்டு நிக்க வேண்டியதானே? ஏன் அந்த வேலையை பண்ணல? ஏன் பண்ணல? நீ போய் என்ன தடுத்து நிறுத்தல? இதுவும் ஒரு விளம்பரம் தான். எப்படியாச்சும் கட்சி பேரு அடிக்கடி ரீச் ஆகிட்டே இருக்கும்ல. ஆனா வேட்புமனு தாக்கல் செஞ்ச உடனே மொத்தமா ஓட்டு கேட்க கிளம்பிடுவாங்க. சீமான் என்ன சொல்றாரு? விஜய் அட்டாக் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல. பறக்கும்படை சோதனை நடந்திருக்கு. தேர்தல் அதிகாரிகள் சீமான் பிரச்சாரம் நடந்த இடத்துலயும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே திமுகல துணை முதல்வர் உதயநிதி வண்டி, அதிமுகல முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வண்டி எல்லாம் எல்லா இடத்துலயும் சோதனை நடந்திருக்கு. சரி, திமுக வேட்பாளர்கள் பட்டியல் என்னென்ன ஹைலைட்ஸ் எதுவும் இருக்குதா? கன்னியாகுமரி ரே மகேஷ் BA BL, நாகர்கோவில் S ஆஸ்டின் MA, ராதாபுரம் மு அப்பாவு, பாளையங்கோட்டை மு அப்துல் வஹாப் BCom, திருநெல்வேலி சு சுப்பிரமணியன் BA MBA, ஆலங்குளம் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் MA ML PhD, தென்காசி டாக்டர் கலை கதிரவன் MBBS, வாசுதேவநல்லூர் E ராஜா BCom ML.
எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால வெயிலில் போகும்போது பிரச்சாரம் செய்யும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் எதிர்த்து நிற்றாலும் சரி, எங்களுடைய தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, உடம்பு ரொம்ப பார்த்துக்கோங்க. நமக்கு என்றைக்குமே குடும்பம் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் வெயிலில் போகும்பொழுது இந்த தேர்தல் ஜோரில் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் உங்களோட உடல்நலம் மிக மிக அவசியம். அது உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அது மிக மிக முக்கியமாக பார்க்கணும். உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். திமுகல கனிமொழி எம்பிக்கு சீட்டு வேணும்னு திருச்செந்தூர், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி தொகுதிகளை கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு மேடையில் இடம் கொடுத்திருக்காங்க, லிஸ்ட்ல மட்டும் இடம் இல்ல. மகிழ்ச்சி தான் விடுங்க, எல்லாரும் நல்லா வருவாங்க, எல்லாரும் சக்சஸா வருவாங்க. புதிய முகங்கள் வந்திருக்காங்க உங்களுடைய கூட்டணி, உங்களுடைய கட்சியில் 60 பேருக்கு புதிய முகங்கள் கொடுத்திருக்காங்க வாய்ப்பு. எல்லாம் ஒருத்தர் புதிய வந்துட்டு தான் ஆகணும். வேட்பாளர்கள் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு வழக்கமா மெரினா பீச்சில் போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்களே, அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு மு க ஸ்டாலின். புதியவர்கள் வந்திருக்காங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக மக்கள் வாக்காளர்களுக்கு நீங்க முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க, அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய தேர்தல் செய்தி என்ன? நாளைக்கு மாலை சொல்ல போகிறோம், அங்கே வாங்க கேட்டு போவோம். முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர்ல போட்டியிடுறாரு. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் போடியில போட்டியிடுறாரு. அப்போ ஓபிஎஸ் பையனுக்கு அது தெரியலையே. தலைவருக்கு, பொதுச் செயலாளருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிச்சயம் சேப்பாக்க திருவல்லிக்கேணி பகுதி மக்கள் மீண்டும் எனக்கு ஆதரவு தருவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு மாதிரியே நிறைய கண்டென்ட்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.